Hi guys, நான் உங்களோட Sandra Ma'am. என்னோட செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஸ் மை ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா கைஸ்? இல்லை பேக்ரவுண்ட் ரொம்ப பைட்டாக இருக்கா, என்ன இருக்குது என்னன்னு சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ கலர், கேர், உமா, விஷால், பிரகல்யா, விஎஸ் கிரிஷ், ஜெபின், ஜோஷப், ஹர்ஷினி எல்லாருக்கும் ஹாய். என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள், நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லவுடாக இருக்கா? டான்ஸ் மாஸ்டரா? டான்ஸ் மாஸ்டர் கேட்டால் என்ன ஆகும்? இட் இஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் கிளியரா? ஓகே, வெரி கிளியர். ஸோ இன்றைக்கி நீங்கள் தான் ரொம்ப நாளாக கேட்டீங்க என்ன செஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஷார்ட்டில் எல்லா சாப்டர்ஸ்லேயும் முக்கியமான டேர்ம்ஸ் என்ன, முக்கியமான கீவேர்ட்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த செஷன்லேயே கவர் பண்ணிட போகிறோம். ஆனால் அதுக்கும் முன்னாடி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை எல்லாருமே நேரில் என்னால் மீட் பண்ண முடியும், நேரில் கிளாஸும் எடுக்க முடியும். அண்ட் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வர சண்டே Feb 4th அம்மா அரங்கத்தில். ஓகே, ஸோ அம்மா அரங்கம் குமரன் நகர், அதாவது அண்ணா நகர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். அண்ணா நகர் அம்மா அரங்கம்னு சொல்லிட்டாலே நீங்கள் டேரெக்டாக லொக்கேஷனுக்கு வந்துடலாம். எல்லாம் சென்னை பிள்ளைங்க கரெக்டாக லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? ஓகே, கேன் வி பிரிங் லஞ்ச் டு சென்னை ஒர்க் ஷாப்? தாராளமாக குரு, நீங்கள் உங்கள் லஞ்ச் நீங்கள் கொண்டு வரலாம். பட் நாங்களும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வேணாம் மேம், வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களோட இஷ்டம். ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லைப்பா இந்த இதில் இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ் டேர்ம்ஸ் மட்டும்தான். ரொம்ப குட்டியான செஷன், ஜஸ்ட் டு ஷோ யூ எப்படியெல்லாம் என்னென்ன செட் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் நீங்கள் எழுதும் போது மென்ஷன் பண்ணும் போது இல்லை டெஃபினேஷன் அதை கேட்கும் போது என்னென்ன மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணணும். டிஸ்க்ளைமர் நான் இங்கேயே போட்டுடுறேன். அகெயின் அண்ட் அகெயின் நான் உங்களுக்கு என்னதான் இதெல்லாம் நான் கொண்டு கொடுத்தாலுமே ப்ளீஸ் டூ நாட் பை ஹார்ட் பண்ணாதீங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன வரணும். இந்த டேர்ம் கேட்டாங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் எழுதணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ப்ளீஸ் டூ நாட் பை ஹார்ட். இதுவே ஃபுல்லாக பை ஹார்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் போய் எழுதுங்க நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நானே பை ஹார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அகேன்ஸ்ட்டு. பட் ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஓகே மேம், குக்கீஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே, how much is that? How much rupees? புரியல குரு. free of cost பா, free of cost. ஓகே, ஸோ now first என்ன சாப்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் ப்ராசஸில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ லைஃப் ப்ராசஸில் அகெயின் நியூட்ரிஷன்னா என்னது? நியூட்ரிஷன்னா ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் இன் அண்ட் யூட்டிலைசிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ இப்போ நியூட்ரிஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன்னா என்னது? அது ஒரு விதமான லைஃப் ப்ராசஸ். கரெக்ட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன மென்ஷன் பண்ணணும், ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த சென்டென்ஸில் இது ஒரு ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராசஸ் ஒரு முக்கியமான கீவேர்ட் தேர். ஓகே, ஸோ இந்த நியூட்ரிஷனில் வேற என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம எனர்ஜி டேக் இன் பண்ணுறோம்ல, ஸோ அதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமான கீவேர்டுன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ். என்ன எடுக்கிறோம் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்லேருந்து எனர்ஜி நம்ம ஒப்டெயின் பண்ணுறோம். ஸோ இதில் கீவேர்ட்ஸ் கேட்டிங்கன்னா ப்ராசஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி, அதுக்கப்புறம் யூட்டிலைசிங். ஓகே, ஸோ இது முக்கியமான கீவேர்ட்ஸ் அகேன். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோட்ராஃப்ஸில் அப்படின்னு செல்ஃபாக அவங்களால சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ முக்கியமான கீவேர்டு என்ன இருக்கணும்? மற்றதெல்லாம் இருக்கக்கூடாதா மேம் அப்படி நான் சொல்லலை. முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபாக சிந்தசைஸ் பண்ணும் ஆர் ஓனாக சிந்தசைஸ் பண்ணுது. செல்ஃப் ஆர் ஓன் இது நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். ஓகே, தென் மேம் சென்னை ஒர்க் ஷாப் ஃப்ரீயாப்பா? லஞ்ச் ஹவு மச் ருபீஸ்? லஞ்ச் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ப்பா. ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். லஞ்சுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். அதுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். எங்களுக்கு அப்போ தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு ஒரு கவுண்ட் வரும். அதுக்கேற்ற மாதிரி எங்களால் லஞ்ச் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ லஞ்சுமே ஃப்ரீ தான். ஓகே, எதுக்குமே எந்த காஸ்ட்டும் இல்லை. நீங்கள் உங்களோட நோட் புக்ஸை ஒரே ஒரு நோட் புக், ஒரு பென், பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. முடிஞ்சு நோட் புக்கு, ஒரு பென், முடிஞ்சு. வேறு எதுவுமே வேணாம். வாட்டர் பாட்டில் எல்லாமே அங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ ஜூஸ் கொடுப்போம், பிஸ்கட் கொடுப்போம், நல்லா அங்கேயே நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், கற்றுக்கிட்டு போனா போதும். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்டிரோட்ராஃப்ஸில் தே கேனாட் ப்ரிப்பேர். முக்கியமான கீவேர்டு இது எல்லாமே எழுதக்கூடாதா நான் சொல்லலை. முக்கியமான கீவேர்டு ஹெட்டிரோட்ராஃப்ஸில் அவங்களால கேனாட் ப்ரிப்பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க? டிபெண்ட்டாக இருக்காங்க. யார் மேலே? ஆட்டோட்ராஃப்ஸ் மேலே. ஸோ தே ஆர் டிபெண்ட். கீவேர்ட்ஸ் முக்கியமானது கேனாட் ப்ரிப்பேர் அண்ட் டிபெண்ட். அதே மாதிரி என்சைம்ஸ்க்கு முக்கியமான கீவேர்டு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். ஓகே, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஒரு டேர்மில் எது ரொம்ப முக்கியமான கீவேர்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மொத்த செஷனுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா இந்த பிபிடியை நாங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, லொக்கேஷன் இட் இஸ் இன் அண்ணா நகர். இந்த செஷன் முடிஞ்ச அளவுக்கு வெரி ஃபாஸ்ட்டாக கவர் பண்ண போகிறோம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? வெஜ். ஆமாம் வைஷ்ணவி,
கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸில் வந்துட்டு என்னது? கார்போஹைட்ரேட்ஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் அகேன் சுகர், குளுக்கோஸ். ஓகே, ஸோ அது மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து குளோரோஃபில்னா என்னது? அது ஒரு பிக்மெண்ட், அந்த வார்த்தை இருக்கணும். குளோரோஃபில் ஒரு பிக்மெண்ட் அப்படின்னு இருக்கணும். ஓகே, ஸ்டார்ச்சோட விஷயம் என்னது? ஸ்டோரேஜ். இது பிளான்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜா வந்துட்டு இருக்கு. இதே வந்து குளுக்கோஸ் கேட்டாங்கன்னா ஸ்டோரேஜா இருக்கு எங்க? அனிமல்ஸ்ல. ஸோ அது மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு ப்ராசஸ். அகெயின் அங்கே ப்ராசஸ்ன்ற ஒரு வார்த்தை வரணும். ஓகே, அண்ட் அங்கே வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றாங்க. யாரு? ஆட்டோட்ராப்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. செகண்ட் கீவேர்ட். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ப்ராசஸ். அடுத்தது என்ன பண்றாங்க? ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்றாங்க. செகண்ட் கீவேர்ட். மூணாவது யார் பண்றா? ஆட்டோட்ராப்ஸ் பண்றா. ஸோ 3 keywords are very important. ஓகே, அடுத்து குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னா வந்துட்டு என்னது? ஸோ இது வந்து கிரீன் கலர் பிளாஸ்டிட்ஸ். இதுல குளோரோஃபில் இருக்கு. ஸோ தே கண்டெயின் குளோரோஃபில். ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட் தான் என்னது, அதுக்கப்புறம் அதுல கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அது குளோரோஃபில். அதை நீங்க மென்ஷன் பண்ணும். ஓகே மேம், ஆன்லைன் கிளாஸில் வாத்தி ஒர்க் ஷாப் இருக்குமா மேம்? ஐ கான் கம். கிறிஷ் ஹரிஷ் நம்ம வந்து கோயம்புத்தூர் எல்லா செஷன்ஸும் முடிஞ்ச பேருக்கு ஒரு ஆன்லைனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வில் டூ ஆஃப். ஓகே, டோன்ட் வரி, ஃபைன். டுடே ஒன்லி சயின்ஸ் ப்ரீபோர்ட் முடிஞ்சா? வாட் ஹேப்பன் டு யுவர் வாய்ஸ்? கொஞ்சம் கோல்டு தான். ஐம் ஸோ சாரி, கொஞ்சம் கோல்டு தான். ஓகே, தமிழ். ஹலோ தமிழ் சார், நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாமா? நல்லா பண்ணுங்கப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ நோ மை வாய்ஸ் இஸ் பேட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டானா என்னன்னா அகெயின் உங்களுக்கு அதோட ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், அந்த கார்ட் செல்ஸ் ரெகுலேட் பண்ணும், அது முக்கியமாக இருக்கணும். ஸ்டொமேட்டான்னு கேட்டாங்கன்னா ஸோ யூ வில் நீட் வந்துட்டு இதில் வந்து டைனி போர்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு வேறு டிஸ்கிரிப்ஷன் கேட்டாங்கன்னா ஸ்டொமேட்டோ வந்து டைனி போர்ஸ் அந்த கீவேர்டு இருக்கட்டும். அடுத்து கார்ட் செல்ஸ் வந்துருச்சுன்னா அது வந்து கிட்னி ஷேப்டாக இருக்கும், முக்கியமான கீவேர்டு அகெயின். தென் பேரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆர்கானிசம் வந்து நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணும், கில் பண்ணாம. ஸோ இது முக்கியம். ஆர்கானிசம் நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணுது, கில் பண்ணாம, அது ரொம்ப முக்கியம். அடுத்து சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு கேட்டா வந்து டெட் அண்ட் டீகேயிங் வரும். டெட் கிடையாது, வரும் டீகேயிங் கிடையாது, ரெண்டுமே எழுதணும். டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஸோ இது லேட் அப்சர்வ். ஸோ சிம்பிளி அந்த 2 keywords இருந்தா போதும். ஓகே, தென் வாட் இஸ் த லொகேஷன்? அண்ணா நகர் பா. Varsha, you will receive very shortly, you will receive, do not worry. Okay, சீக்கிரமா இது பண்ணுவோம், கிடைக்கும் உங்களுக்கு. Now next holozoic mode of nutrition அப்படின்னு கேட்டா இதுல என்ன நீங்க எழுதணும் அப்படின்னு கேட்டா இது வந்து யூசுவலா வந்துட்டு here the food is later broke down into simple molecules. அதாவது ஃபுட் நம்ம எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம்குள்ள லேட்டரா அது பிரேக் டவுன் ஆகுது, அந்த ஒரு விஷயத்தை நீங்க எழுதணும். ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க ஆனா ஃபுட்டு லேட்டரா பிரேக் டவுன் ஆகுது சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ்க்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாலோசாய்க் நீங்க எழுதும் போது சூடப்போடி அணையிலே அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துடணும். ஓகே, ஸோ டெம்பரரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துடணும். சூடப்போடியான்னு கேட்டாலே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த வார்த்தை இருக்கணும். ஓகே, அடுத்து பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாலே ரித்தமிக் கான்ட்ராக்ஷன், ஃபுட்டு உள்ளே போகுது, டிஸ்கோ டான்ஸ் ஆடி போகுது, ஸோ ரித்தமிக் கான்ட்ராக்ஷன் வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஈசோஃபேகஸ்னா வந்துட்டு இதை ஃபுட் பைப்புன்னு கூட சொல்லலாம், அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன, அது என்ன கனெக்ட் பண்ணுது மவுத்து ஸ்டமக்கும், அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பட் மெயினாக மென்ஷன் பண்ணுங்க. ஈசோஃபேகஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபுட் பைப் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, மேம் வில் வேதாந்து ப்ரொவைட் லஞ்ச்? கண்டிப்பாப்பா லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவோம், ஜூஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், டீ ப்ரொவைட் பண்ணுவோம், பிஸ்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை, உங்களோட presence தான் எங்களுக்கு மேட்டர். So do not forget to register, அப்பதான் உங்களால வர முடியும். ஓகே, yes, and next ஓகே, நெக்ஸ்ட் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். ஸோ கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் அப்படின்ன உடனே இது நிறைய வந்து செக்ரீட் பண்ணுதில்ல, ஸோ மியூக்கஸ், ஹெச்சிஎல் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். பெப்சினோஜன் அப்படின்னு கேட்டால் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் பெப்சின், பெப்சினோட ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம் தான் பெப்சினோஜன். பெப்சின் என்னது? பெப்சின் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸ்பிங்டர் மசில், இதுதான் வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இன்னும் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த ஓப்பனிங் இடத்துல வந்துட்டு இருக்கிற ஒரு மசில் தான் ஸ்பிங்டர் மசில். அதுக்கு நீங்கள் என்ன இது பண்ணணும் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர், இது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணுங்கள் ஃபார் ஸ்பிங்டர் மசில். ஓகே, நவ் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் அகெயின். மேம் இன்னும் மேம் புதுசாக ஃபுல்லாக ஹேண்ட் ஷர்ட்லாம் நைஸ் ஃபார் யூ. இல்லைப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, குளிர்றதுனால போட்டாச்சுப்பா, வேறு எதுவும் இல்லை. ஓகே, நவ் நெக்ஸ்ட் ட்ரிப்சின் அகெயின். ட்ரிப்சின் வந்துட்டு எங்கே வந்துட்டு செக்ரீட் பண்ணுறாங்க? ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்.
ஒரு முக்கியமான கீவேர்ட். அதோட ஃபங்க்ஷன் என்ன ரெண்டுமே மென்ஷன் பண்ணும். ட்ரிப்சினுக்கு சேம் ஃபார் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் என்சைம்ஸ்க்கு வந்து நீங்கள் அதே தான் மென்ஷன் பண்ணணும். முதல்ல என்சைம்ஸ் உங்களை கேட்டாங்கன்னா அந்த என்சைம் யார் செக்ரீட் பண்ணுறா, அப்புறம் அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது ரெண்டுமே முக்கியம் வித் ரிகார்ட்ஸ் டு என்சைம்ஸ். வில்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அகெயின் முக்கியமான வார்த்தை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அடுத்தது மைண்டுக்கு என்ன வந்துடணும்னு கேட்டால் இது வந்து அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வில்லைன்னு கேட்டாலே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், அப்புறம் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டுமே நீங்கள் வந்து ஞாபகம் பாருங்க. ஹெல்ப் இன் இன்க்ரீசிங் தி சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன் ரெண்டுமே கொடுத்துட்டாங்களா, ரெண்டுமே இருக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் பிடிஎஃப் இன் டெலிகிராம் கண்டிப்பாக பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணேன். டு நாட் வரி, பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு பை ஹார்ட். ஒரு இதுலையுமே இதெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல. ஓகே, யா நியூ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் யூஏஇ, வணக்கம்பா. ஓகே, நான் நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பிரேஷனில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அகெயின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஃபோட்டோசிந்தசிஸ் அப்பயுமே ப்ராசஸ்னாங்க, டைஜஷன் அப்பயுமே ப்ராசஸ்னாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எது கேட்டாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும், ரெஸ்பிரேஷன் அது ஒரு ப்ராசஸ், அது அந்த வேர்ட் இருக்கணும். ப்ராசஸ்லாம் என்ன மேம் அப்படின்னு கேட்டால் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க, அந்த வார்த்தையை முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ மென்ஷன் தட். ஓகே, ஸோ ப்ராசஸ் என்ற கீவேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ்ட் ஆகுது, அதுலேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுறது. அதாவது உங்கள் டெஃபினேஷன் நீங்கள் அப்புறமா எழுதிக்கோங்க. ஆனால் வேர்ட் வந்துட்டு ப்ராசஸ் உங்களோட டெஃபினேஷனில் நீங்கள் ஓனாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராசஸ்ன்ற ஒரு கீவேர்ட் இருக்கணும். ஓகே, தென் ஃபர்மெண்டேஷன் அகெயின் பிரேக்கிங் டவுன், எதை பிரேக் டவுன் பண்ணி என்ன ஆகுது, ஆனால் அந்த பிரேக்கிங் டவுன் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கணும். ஓகே, அடுத்து கிளைகாலிசிஸ்னா பைருவேட், ஃபார்மேஷனு, ப்ராசஸ், இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ். ஏடிபி அப்படின்னா எனர்ஜி ஹவுஸ், மைட்டோகாண்ட்ரியா, எனர்ஜி கரன்சி, இதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ் ஃபார் ஏடிபி. அடுத்து ஆல்வியோலை, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இங்கே நடக்குது, ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது என்னது, அது எப்படி இருக்கும், டைனி ஏர் சாக்ஸ், மென்ஷன் தட் ஆல்சோ. ஓகே, யா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், just a second guys. Yeah, I was told the studio. Ashwin asked me to come to the studio. Arjun asked. Can you confirm with Ashwin once until Arjun gave me the studio? So the thing is, you are taking Studio 2, he said. So he asked me to come. Studio 6. Huh? Studio 6. I'm not taking Studio 2. Can you move to Studio 2 if that's free? Okay, cool. I think otherwise I need the studio because I also have a life. That's a miscommunication. Could you kindly call Ashwin or Arjun? Okay, cool. Yeah. Okay. Thank you. Pragales Naren. Sorry, pass. Sorry. அடுத்து ஹீமோக்ளோபின் நம்ம முடிச்சிட்டோமா. ஹீமோக்ளோபின் அகைன் என்னது, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அதுக்கு ஸ்ட்ராங்கான அஃபினிட்டி இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜனுக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்குது, பிளட் பிளாஸ்மா வந்துட்டு என்னது, இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு லிக்விடு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் பிளட் சீரம் வந்துட்டு அகெயின் கிளாட்டிங்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். வெயின் ஆர்டரி பொறுத்த வரைக்கும் அது என்ன கேரி பண்ணுது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். வீணா கேவை வந்துட்டு அகெயின் அங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துட்டாங்க லார்ஜஸ்ட் வெயின் இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போதா டீஆக்சிஜன் எடுத்துகிட்டு போதா எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போதா அதெல்லாம் எழுதுங்க. ஓகே, அரோட்டா அகெயின் முக்கியமாக என்ன இருக்குது, லார்ஜஸ்ட் ஆர்டரி, மென்ஷன் தட். கேபிலரிஸ் அகெயின் இதெல்லாம் குட்டியாக இருக்கும்ன்றது எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ மென்ஷன் த வேர்ட் அகெயின் ஸ்மாலஸ்ட், மற்றது உங்கள் டெஃபினேஷன், ஆனால் இதெல்லாம் இருக்கணும், இந்த வார்த்தைகளெல்லாம் இருக்கணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் அகெயின் இது எல்லாத்துக்குமே சேம், பல்மரி ஆர்டரி பல்மரி வெயின்க்கும் சேம் தான். அது வந்து ஆக்சிஜனா டீஆக்சிஜனேட் கேரி பண்ணுதா அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். டபுள் சர்க்குலேஷனில் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு கார்டியாக் சைக்கிளில் பிளட் வந்துட்டு ஹார்ட்டை 2 வாட்டி என்டர் ஆகுது, மென்ஷன் தட். ஓகே, ஒரே ஒரு கார்டியாக் சைக்கிள் தான், பிளட் என்டர்ஸ் தி ஹார்ட் ட்வைஸ், அது ரொம்ப முக்கியம் டபுள் சர்க்குலேஷனில். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது வந்துட்டு தீஸ் டூ வின்டர்லாம் ஃபிங்கோமேண்ட், இதில் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு, தட் ஒன் எழுதிருங்க. ஹைப்பர் டென்ஷன்னா ஹை பிபி, பிளேட்லெட்ஸ்னா என்னது, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், பிளட் வந்து ஸ்டாப் பண்ணும், மென்ஷன் தட் கீவேர்ட் அகெயின். ஓகே மேம், ஐ ஹாவ் ரெஜிஸ்டர்ட். மேம், ஐ ஹாவ் சண்டே கிளாஸ், நவ் கேன் அட்டெண்ட் த ஒர்க் ஷாப். உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணுன்னா யூ கேன் அட்டன், இல்லைனா கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு கம் தேர். எப்படியுமே நம்ம எல்லாம் லேர்னிங் தான் பண்ண போகிறோம். இட் இஸ் அப் டு யூ அகெயின் த சாய்ஸஸ். ஓகே மேம், ஹாவ் டு கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஹவு டு கன்ஃபார்ம், ஸ்ரீராம் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி அவங்களே கேட்பாங்க நீங்கள் வர்றது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இன்னும் டைம் இருக்குல்ல, ஸோ டு நாட் வரி. ஓகே, வந்துடுவாங்க.
அடுத்து லிம்ஃப் அகேன். ஸோ லிம்ஃப் வந்து என்னது, இது வந்துட்டு ஒரு ஃப்ளூவிட், மென்ஷன் தட் வேர்ட் ஃப்ளூவிட். அண்ட் அதோட கம்போசிஷன் எது மாதிரி இருக்குது, பிளாஸ்மா மாதிரி இருக்குது, அதுவுமே மென்ஷன் பண்ணுங்க. டிரான்ஸ்பிரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர். நிறைய பேர் டிரான்ஸ்பிரேஷனில் அது மிஸ் பண்ணிடுறீங்க. லாஸ் ஆஃப் வாட்டர் அந்த வார்த்தை இருக்கணும். டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது, என்னது ஃபுட்டு, யார் மூலியமாக, ஃப்ளோயம் மூலியமாக இதாகுது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே பாருங்க, டிரான்ஸ்போர்ட் ஆகுது என்னது, சால்யூபிள் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகே யார் பண்ணுறா, ஃப்ளோயம் பண்ணுறா, எங்கே நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில். ஸோ எல்லா கீவேர்ட்ஸும் வந்துச்சு. ஓகே யுரேட்டர்ஸ், இது வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், இதுதான் கிட்னியை கனெக்ட் பண்ணுது, மென்ஷன் தட். யுரேத்ரா அகெயின் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், எங்கேருந்து வருது அது. நெஃப்ரான்ஸ் அகெயின் அது வந்து ஃபில்ட்ரேஷன் யூனிட் ஆர் வந்துட்டு பேசிக் ஃபில்ட்ரேஷன் யூனிட், அது மென்ஷன் பண்ணுங்க. கிட்னிஸில் நெஃப்ரான் பேசிக் ஃபில்ட்ரேஷன் யூனிட். அதுக்கப்புறம் அது என்ன பார்ட்ஸ் இருக்குது, மென்ஷன் தட். அப்புறம் பவுமன்ஸ் கேப்சூல், பார்க்கறதுக்கு கப்பு மாதிரி இருக்குது. அப்புறம் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, மென்ஷன் தட். கப் லைக் சாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அடுத்தது குளோமெருலஸ். அகைன் குளோமெருலஸ் அது பார்க்க எப்படி இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் அவ்வளோதான். ஓகே ஸ்க்ரன்ச்சியா. மேம் ஐ எம் ஸ்டடிங் இன் 10, ஐ ஹேவ் ஸ்கோர்ட் only 300 in my school, can I get 450? கண்டிப்பாக தினேஷ், நிறைய பசங்களுக்கு தெரிகிறதே கிடையாது தெரியுமா. இந்த செஷனை பாருங்கள், எங்கெல்லாம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் அடிங்க, ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக. கொடுத்துருக்க விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே மேம் ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாமா மேம், தாராளமாக பண்ணலாம். அந்த ஃபோன் நம்பர் ஐ திங்க் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணுங்கள், கம்யூனிட்டி போஸ்ட் வேதாந்து வி தமிழ் போடுங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் குட்டையாக, அது நீங்கள் பாருங்கள். ஓகே அது மூலியமாகவும் பண்ணலாம். மேம் டுமாரோ எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் சீஃப் கேஸ் பிரவீன் சுல்தானாவா, வேற மாதிரிப்பா, செம்ம. ஹாய் ஆகாஷ் ராஜ் மேம், டுமாரோ எங்கள் ஸ்கூலில் சீஃப் கேஸ் பிரவீன் சுல்தான். என்ன நிறைய பேர் என்ன ஒரே ஸ்கூலில் 2-3 பேர் அதே மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. ஓகே அடுத்து லைஃப் ப்ராசஸ் முடிச்சிட்டோம், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு போயிடலாம். ஓகே லைஃப் ப்ராசஸ் தான் கொஞ்சம் லென்த்தி சாப்டர், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, வில் ஃபினிஷ் ஆஃப். ஓகே நான் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 or more ஆர்கன்ஸை இன்டராக்ட் பண்ணதில்ல, அந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்காக என்னோட ஹேண்ட் மூவ் பண்ணுறதுக்கு என்னோட உடம்புல நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ தட் process is referred to as coordination. Okay so என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னு கேட்டால் ஃபங்க்ஷன், அகெயின் ப்ராசஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, 2-3 ஆர்கன்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நியூரான்னா என்னது, ஸோ நியூரான் வந்து நர்வ் செல் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு டிடெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும் அந்த. ஓகே ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டிமுலைனா என்னது, ஸ்டிமுலை இதுதான் வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸை தூண்டுதல். கரெக்டாக, இட் கேன் காஸ் அன் ஆக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்டிமுலஸ் என்ன பண்ணுது, இதுதான் ஒரு ஆக்ஷனை தூண்டுது. ஸோ திஸ் ஷுட் பி மென்ஷன். ஸ்டிமுலஸ் ஒரு ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் எக்ஸாம்பிள் கொடுக்குறதெல்லாம். ரிசப்டர்ஸ் அகேன், ஸோ ரிசப்டர்ஸ் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுது, சென்சரி ரிசப்டர்ஸ்ன்னு இருக்கு. ஓகே ஸோ மென்ஷன் தட். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், இதோட இன்னொரு பேர் நர்வ் இம்பல்ஸ். இப்படி தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நர்வ் இம்பல்ஸ். இப்படி தான் இன்ஃபர்மேஷன் நியூரான் வழியாக பாஸ் ஆகும்ன்றதை மென்ஷன் பண்ணுங்க. சைனாப்ஸ் வந்து சொன்னாலே கேப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடணும். அந்த கேப் எதுக்கு நடுவில் இருக்கு, கேப் ஆர் ஜங்ஷன் ரெண்டுமே மென்ஷன் பண்ணலாம். ஓகே ரெண்டுத்துமே போட்டுருங்க, எதுக்கு நமக்கு வம்பு, கேப்னு மென்ஷன் பண்ணுங்க, ஜங்ஷனு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே எங்க வருது, 2 நியூரான்ஸ்க்கும் நடுவில், மென்ஷன் தட் அகேன். அப்புறம் சினாப்டிக் கிளெஃப்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ த ஸ்பேஸ் பிட்வீன் 2 நியூரான்ஸ் வேர் த நர்வ் இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட் த்ரூ சர்டன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். சினாப்டிக் நாப் அதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, ஸோ அவ்வளோதான். ஓகே மேம் இம்பார்ட்டன்ட் டயக்ராம், கண்டிப்பாப்பா இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஒரு செஷன் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. ஓகே மேம் தே வில் கால் ஃபார் எவ்ரி ஒன்னா, கண்டிப்பாக பாரத் கால் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு மெயிலாக கூட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மெயிலாக கூட வந்துடும். ஓகே இல்லைனா ஒரு மெசேஜாக வந்துடும், நீங்கள் எந்த மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா மெயில், ஸோ அதுக்கு வந்துடும். ஓகே Sid, hello Sid, hello. Okay now neurotransmitters அப்படின்னா இதுதான் chemical messengers. ஸோ இதுதான் again help பண்ணும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நியூரோமஸ்குலர் again synapse வந்து நியூரான்குள்ளே இருக்குது, அதே தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா சடன்னாக இமீடியட்டாக நம்ம பண்ணுறோம்ல, ஸோ பாடிஸ் இமீடியட் அந்த வார்த்தை இருக்கணும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் பாத்வே அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும், கீவேர்ட் பாத்வே. ஓகே தென் சென்சரி நியூரான்ஸில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. தீஸ் ஆர் ஆல் டிஃபால்ட், சென்சரி மோட்டோலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எங்கேருந்து எங்கே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதுன்னு எழுதுனா போதும். சென்சரி மோட்டானுக்கு ரிலேக்கு, அப்புறம் சிஎன்எஸ்னா அந்த சென்ட்ரல் பெரிஃபரல் அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே தென் செரிப்ரம் அப்படின்னா லார்ஜஸ்ட் பார்ட்,
அது முக்கியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி அது டிவைட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ தென் செரிபெல்லம், இது அகெயின் எந்த பார்ட் ஆஃப் தி பிரெயின், ஹைண்ட் பிரெயின், அதை மென்ஷன் பண்ணுங்க. இது வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. தென் பான்ஸ், பான்ஸ் முக்கியமாக ஹியரிங்கு, டேஸ்ட், பேலன்ஸ், ப்ரீதிங்கு இதெல்லாம் வந்து பண்ணுதில்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பான்ஸ் இது. ஓகே, தென் மெடுலா அகெயின், இது வந்து என்னென்ன பண்ணுது, அகெயின் ஹார்ட், breathing, digestion இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதில்ல, மென்ஷன் தட். ஓகே, அண்ட் ஸ்பைனல் கார்டு அகெயின், அது பார்க்க எப்படி இருக்கு, லாங் இருக்கா, ஸ்பைனல் கார்டை சுற்றி ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் இருக்கா, இங்கேயுமே இந்த மெனிஞ்சஸ் ஃப்ளூவிட்லாம் இருக்கா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, கிரேனியம்னா என்னது, ஹார்ட் போனி ஸ்ட்ரக்சர், மென்ஷன் தட். ஓகே, ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ், அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ராபிக் மூவ்மெண்ட், ட்ராபிக் மூவ்மெண்ட் வந்துட்டு பிளான்ஸ் வந்துட்டு பண்ணுது இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ், இது வரும் பிளான்ஸ் தான் பண்ணும், மென்ஷன் தட் அகெயின். ஓகே, நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் இருக்காது, ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் அதே டைரக்ஷனில் இருக்கும், நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் அதே டைரக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக கற்பகம் இந்த செஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஓகே, இந்த செஷன் முடிஞ்ச பேருக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நம்ம அதில் இது பண்ணலாம். பட் முடிஞ்சளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த செஷன் முடிச்சிடலாம். ஓகேவா? மேம், ஐ எம் ஃப்ரம் குருகுலம், மை ஃப்ரெண்ட் ஆர் ஆல் மை நேம் இஸ் ப்ளீஸ் சே ஹிரேஷ். வணக்கம் ஹிரேஷ். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஜியோடாபிசம்னா கிராவிட்டி, ஸோ அதை நோக்கி ஒரு மூமெண்ட், மென்ஷன் தட். ஹைட்ரோ வாட்டர், அதை நோக்கி மூமெண்ட். ஓகே, தென் ஃபோட்டோனா லைட், மூமெண்ட் டுவர்ட்ஸ் லைட் அப்படின்னு இருக்கணும். ஓகே, கீமோ கெமிக்கல்ஸ், ஒரு கெமிக்கல் இன்டராக்ஷன் இருக்கு. ஸோ இங்கே முக்கியமான வேர்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துடலாம். growth of pollen tube towards the style or towards that female reproductive part, அது வந்து கீமோன்னு சொல்லலாம். ஆக்சின் அகெயின் அப்படின்னு கேட்டால் செல்ஸ் டு க்ரோ லாங்கர் ஆர் எலாங்கேஷன், ஆக்சின் எலாங்கேஷன். சைட்டோகைனின் செல் டிவிஷன், கிபர்லின்ஸ் கிர்த். ஓகே, ஆர் வந்துட்டு growth ஆஃப் தி ஸ்டெம்ஸ், கிபர்லின்ஸ்க்கு கிர்த்தே போடுங்க. ஓகே, ஆப்சிசிக் ஆசிட், இது வந்து growth இன்ஹிபிட் பண்ணும், இன்ஹிபிட்ஸ் growth, முக்கியமான டேர்ம் அகெயின் இன்ஹிபிட். ஓகே, தென் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வில்டிங் ஆஃப் லீவ்ஸ். அடுத்து எமர்ஜென்சி ஹார்மோன், ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஹார்மோன், mention that. Okay, another name adrenaline. Okay, thyroxinale thyroid, goiter, iodine, metabolism, இதெல்லாம் interrelated. All these keywords should be there whenever you are mentioning thyroxine or function, அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் growth ஹார்மோன், growth ஹார்மோன்னா என்னது, அகெயின் இதெல்லாம் வந்துட்டு growth வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், என்னென்ன மாதிரி செல் ரிப்ரொடக்ஷனுக்கோ இல்லை செல் ரீஜென்ரேஷனுக்கோ இதெல்லாம் பண்ணும். ஸோ பேசிக்லி growth-ஐ ஸ்டிமுலேட் பண்ணுது, மென்ஷன் தட் வேர்ட். ஓகே, தென் அகெயின் இன்சுலின் அப்படின்னு கேட்டாலே வந்துட்டு டயபிட்டிஸ், அதுக்கப்புறம் அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, குளுக்கோஸ், சுகர் லெவல்ஸ், இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ். ஓகே, குளுக்கோகோன் அகெயின் இங்கேயுமே ஹார்மோன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ், பிளட் ஸ்ட்ரீமில் இந்த பேன்க்ரியாஸ்லேருந்து வர்றது, இது ரெண்டுலேயுமே பேன்க்ரியாஸ் முக்கியம், அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தென் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ்னா அந்த நார்மல் லெவல் குளுக்கோஸும். ஓகே, தென் ஃபீட்பேக் மெக்கானிசம் பை விச் த ரிலீஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆர் ரெகுலேட்டட், ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் ஆகுறது தான் ஃபீட்பேக் மெக்கானிசம், மென்ஷன் தட் அகெயின். ஓகே மேம், சென்னை ரிவர்ஸ் ஷிமோன் சருக்கு எனக்கு கன்ஃபார்மே பண்ணலை, எப்போ பண்ணுவாங்க? ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்கிறீங்க, கன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக வந்துட்டு பண்ணிடுவாங்க. டு நாட் வரி கைஸ். ஓகே, ப்ராபப்ளி ஒரு மெசேஜ் வந்துடும், இல்லைனா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, டோன்ட் வரி, கூல். அடுத்த சாப்டர் வந்து ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ். ஓகே, ஸோ ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸில் வந்துட்டு என்னென்ன டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணணும்னா, ஏசெக்ஷுவல்னா சிங்கிள் பேரண்ட் இருக்குது, பைனரி ஃபிஷன்னா ஒரு செல்லு 2, அதுக்கப்புறம் ஒரு செல்லு நிறையவா டிவைட் ஆகுது, மென்ஷன் தட். ஃப்ராக்மெண்டேஷனாக ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறுது, அதை மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்க, அது ஒரு மெத்தடு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு, அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். மெத்தடு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ரீஜென்ரேஷன் வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு வித்தியாசம் இருக்குது. ரீஜென்ரேஷன் வந்துட்டு இங்கெல்லாம் மெத்தடு செல் டிவிஷன், ஆனால் இங்கே மட்டும் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான மெத்தட் அப்படின்றாங்க. ஏன்னா இதுக்கும் ஏசெக்ஷுவல் மோடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்றதுனால. ஓகே, அண்ட் பட்டிங் அகெயின் இங்கே பாருங்கள், பட்டிங்னு வரும்போது இது ஒரு விதமான ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மென்ஷன் தட் அகெயின். பட்டிங்கில் வந்துட்டு பட்ஸ் வந்துட்டு இருக்கும், ப்ரொட்யூட் ஆகும், மென்ஷன் தீஸ் கீவேர்ட்ஸ். ஓகே, அடுத்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் நியூ பிளான்ஸ் வந்துட்டு பழைய பிளான்ஸ் வந்து ஒப்டெயின் பண்ணலாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்போர்ஸ்னால் ரைசோஃபஸ், அந்த ஸ்பொராஞ்சியா 4லேருந்து ஸ்போர்ஸ் வரும். ஃபங்கை, இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ். ஹைஃபே அப்படின்னு கேட்டால் அந்த லாங் டியூபு. ஓகே, அடுத்து ஸ்பொராஞ்சியா, இதுதான் வந்து ஸ்போர்ஸ் எங்கே இருக்குமோ
that is sporangia. Okay, now next chapter, heredity. Ma'am, throat okay va? Throat almost okay, I believe. But thank you for asking. Yes ma'am, will you send this PDF? கண்டிப்பா ஷேர் பண்ணுறேன். ஓகே மேம், ஃபீட்பேக் மெக்கானிசம் ஒரு வாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபீட்பேக் மெக்கானிசம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு ஹார்மோன் வந்துட்டு ஓட தேவையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க நம்ம உடம்புல இருக்காங்க. அந்த கண்ட்ரோலர் பேர் தான் வந்துட்டு ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு உமன் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு அந்த ஒரு ஹார்மோனோட அளவு வந்துட்டு அதிகமாக தேவைப்படுது. ப்ரெக்னென்சி டைமில் அந்த ஜெஸ்டேஷன்ஸ், அந்த பார்ட்டுரேஷன் டைமில் அந்த பேபியை டெலிவர் பண்ணும்போது, ஏன்னா அப்போ அவங்களோட அந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தால் தான் அவங்களோட யூட்ரஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா அந்த பேபி வந்து வெளியே வரும். ஓகே, அதுக்கு அந்த ஹார்மோனோட அளவு வந்துட்டு நம்ம உடம்புல அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் என்ன பண்ணணும், நார்மலாக இந்த ஹார்மோனோட லெவல் இவ்வளோ தான் இருக்கும், இந்த ஹார்மோனோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அந்த டைமில். ஏன்னா அப்போ தான் யூட்ரஸ் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பேபி நல்லா வெளியே வரும். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இதே நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், சப்போஸ் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் ஒரு மேரேஜ்க்கு போகிறேன், அங்கே நல்லா ஜலேபி ஐஸ்கிரீமு அதெல்லாம் சாப்பிட்டோன்னே என்ன ஆகும்னா எனக்கு வந்து சுகர் நல்லா ஏறிடும். அது என் பாடிக்கு தேவையே கிடையாது. ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வேறு நான் சுகரை ஏற்றிட்டேன். அப்போது இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் என்ன பண்ணணும்னா இந்த இன்சுலின் அளவெல்லாம் போய் சுகர் லெவல் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். ஓகே, ஸோ பேசிக்லி அந்த ஹார்மோன் லெவல்ஸை நார்மலில் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு மெக்கானிசம் தான் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ப்ளீஸ் டேக் ஹெரிடிட்டி. கண்டிப்பாக மேம், கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது கீ பேராகிராஃப்ஸாக போயிடுச்சா? இல்லை, இப்போ டவுட்டு கேட்டாங்க, அதனால் லென்த்தியாக போயிடுச்சு. பட் ஒன்லி சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு டேர்முக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஹெரிடிட்டியில் குரோமோசோம்ஸ். அகெயின் தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதுதான் வந்து ஜீன் இருக்குது. ஸோ குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது, ஜீன் இருக்குது. அப்புறம் இந்த ஜீன் அகெயின் என்ன இருக்குது, டிஎன்ஏ, அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஜீன்ஸ் வந்துச்சுனாலே இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்றத கண்டிப்பாக இருக்கணும். செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்றது இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்ஏ, இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க. ஓகே, அமினோ ஆசிட்ஸ் தேவையில்ல, ப்ரோட்டீன்ஸ்லாம் தேவையில்ல, அலீல்ஸ் போயிடலாம். அலீல்ஸ்னால் என்னது, தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் gene, அதுதான் alleles. So mention that, or alternate forms of genes, alternate இல்லைனா different, அதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, மல்டிபிள் alleles நமக்கு தேவையில்லை. அடுத்தது டாமினன்ட் allele, ரிசர்சிவ் allele. டாமினன்ட் allele என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எது வந்துட்டு அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகுதோ, யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட், டாமினன்ட் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட். ரிசர்சிவ் alleles are expressed only in the homozygous recessive, or இல்லைனா இது மென்ஷன் பண்ணலாம், எக்ஸ்பிரஷன் இஸ் மாஸ்ட் பை தி பிரசன்ஸ் ஆஃப், அதாவது ரிசர்சிவ் allele எக்ஸ்பிரஷன் வந்துட்டு மூடி மறைச்சிருச்சு யார், டாமினன்ட் allele. ஓகே, ஸோ அந்த ஒரு கீவேர்டை மென்ஷன் பண்ணுங்க. கோடாமினன்ஸ் வேணா, இதெல்லாம் வேணா. F1 ஜென்ரேஷன் உங்களுக்கே தெரியும், நீங்களே எழுதிருவீங்க F1 ஜென்ரேஷன்னா என்னது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபிலால் ஜென்ரேஷன் ஆர் அந்த பேரண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் F1 ஜென்ரேஷன். ஹைப்ரிட்னா என்னது, ஆஃப்ஸ்பிரிங் வந்துட்டு கிராஸ், ஜெனட்டிக்லி டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸாக இருந்துச்சுன்னா, ஜெனட்டிக்லி டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ், அந்த கிராஸை நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். ஹெட்டிரோசைகஸ்னா என்னது, கலப்படம் இருக்குது. ஸோ அ ஜீனோடைப் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் allele, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் allele, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் allele, heterozygous. சேம் டைப் ஆஃப் allele அப்படின்னா homozygous. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும், புன்னெட் ஸ்கொயர். புன்னெட் ஸ்கொயர்னா டயக்ராம், புன்னெட் ஸ்கொயர்னா அந்த டயக்ராம், இதுதான் வந்துட்டு அந்த கிராஸை ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகே, ஸோ மென்ஷன் தட் அகேன். ஓகே, நான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த செக்ரிகேட் ஆகும் இல்லை. ஸோ தட் மென்ஷன் பண்ணுங்கள். செக்ரிகேட்டிங் பேர் ஆஃப் alleles அதை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி 1 மட்டும் தான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். என்னதான் செக்ரிகேட் ஆனாலும் ஒன்லி 1 மட்டும் தான் ரிசீவ் ஆகும், அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஜீனோனா ஜெனட்டிக்கு, ஃபீனோனா ஃபிசிக்கல் கேரக்டர், மென்ஷன் தட். ஓகே, ஹோமோலாகஸ் டெஸ்ட் கிராஸ்லாம் வேணாம் நமக்கு, நம்ம என்வாயன்மெண்ட் சாப்டருக்குள்ளே போயிடலாம். மேம் ப்ளீஸ் பயாலஜி மட்டும் சாம்பிள் பேப்பர் கொஸ்டின்ஸ் சொல்யூஷனோட சாப்டர் வைஸ் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ராகுல். மேம் we need this PPT please மேம். கண்டிப்பாக கிருத்திக் வாசன், கண்டிப்பாக மேம். வில் யூ சென்னை, ஓ தீப்ஷிகா, கண்டிப்பாக வரேன். நோட்ஸ் எங்கே கிடைக்கும், டெலிகிராமில் கிடைக்கும், இல்லைனா வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஏதோ வேஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே மேம், இங்கிலீஷ்க்கு கீவேர்ட்ஸா, இங்கிலீஷ்க்கு கீவேர்ட்ஸு அது நீங்கள் என்ன வேணால் எழுதலாமே, கரெக்டாக எழுதினா போதும், ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல். இது நம்ம பயோவில் தான் கொஞ்சம் சொதப்போம், இந்த இது இல்லைன்னா கொஞ்சம் அடி வாங்கிடும், மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே,
மேம் எந்த டீச்சர்ஸ் வருவாங்க? ஐஸ்வர்யா மேம், சுபா மேம், மீ அண்ட் ஷிமோன் சார். ஓகே, நாங்கள் 4 பேரும் இருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்வாயன்மெண்ட் சாப்டரில் பார்த்துடலாம், முடிச்சிடலாம். என்வாயன்மெண்ட் சாப்டர் முடிச்சிடலாம். பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு கேட்டால், சப்ஸ்டன்சஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே பயோடிகிரேடபிளாக இருந்தது. அது ஒரு விதமான சப்ஸ்டன்ஸுப்பா. அது என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால், அது வந்து ஈஸியாக அதை வந்துட்டு உடச்சிடலாம், broken down. ஸோ தட் கேன் பி broken down. அந்த வேர்டு இருக்கணும். முதல்ல சப்ஸ்டன்சஸ், அதுக்கப்புறம் broken down. ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் வந்து சிம்பிள் ஆர்கானிசம் நேச்சுரலி பை தி ஆக்ஷன் ஆஃப் டீகம்போசஸ். 3வது கீவேர்டு என்னது? டீகம்போசஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அது சப்ஸ்டன்சஸ், broken down. அடுத்தது டீகம்போசஸ். 3. ஓகே, அடுத்து நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ் which cannot be broken. cannot யாரால? டீகம்போசஸ் ஆல. ஸோ அது இங்கே வந்து 3 ஆயிடுச்சு. சப்ஸ்டன்சஸ் cannot டீகம்போசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோம்? நான் பயோடிகிரேடபிள்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் எழுதிருங்க. ஓகே, அடுத்தது எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னா என்னது? எக்கோசிஸ்டமோட இது வந்து ஒரு இன்டராக்ஷன். எதுக்கும் இன்டராக்ஷனு? இந்த பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும், லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் இன்டராக்ஷன். ஸோ எக்கோசிஸ்டம் வந்துச்சுனாலே இன்டராக்ஷன். யாருக்கும்? பயோட்டிக்கும் நான் பயோட்டிக்கும். 3 கீவேர்ட்ஸ் முக்கியமாக இருக்கணும். ஓகே, மற்றதெல்லாம் உங்கள் பாயிண்ட்ஸ் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதுங்க. இதெல்லாம் எழுதணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, பயோட்டிக்னா ஒன்று லிவிங் காம்பனன்ட்ஸ், அது நீங்கள் பண்ணிடுங்க. ஏபயோட்டிக்னா நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு என்ன எழுதணும்னு கேட்டால், தட் அக்கர் நேச்சுரலி. ஃபஸ்ட்டு நேச்சுரல் எக்கோசிஸ்டம்னா என்னது? அது ஒரு எக்கோசிஸ்டம். அது எப்படி அக்கர் ஆகுது? நேச்சுரலாக அக்கர் ஆகுது. 3 கீவேர்ட்ஸ் அங்கே வருது. ஓகே, அக்கர் நேச்சுரலி. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம், மேன்மேட் எக்கோசிஸ்டம், அது ஒரு கீவேர்டே போதும். ஓகே, அடுத்தது ஆட்டோட்ராஃப்ஸ், இது ஹெட்ரோட்ராஃப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு முன்னாடி இதுலேயே. ஸோ ப்ரொடியூசர்ஸ் அகெயின், இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, தட் மேக் தேர் ஓன் ஃபுட். தே மேக் தேர் ஓன் ஃபுட். அது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கன்சியூமர்ஸ், தட் ஒப்டெயின் எனர்ஜி பை கன்சியூமிங் அதர் ஆர்கானிசம்ஸ். வேறு ஆர்கானிசம்ஸை கன்சியூம் பண்ணி, ஸோ அதர் ஆர்கானிசம்ஸ் கன்சியூம் பண்ணதில் அதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நான் அடுத்து ஹெர்பிவோர். இதெல்லாம் பிளான்ட் ஈட்டிங்கு, இதெல்லாம் அனிமல் ஈட்டிங்கு. இது ரெண்டுத்துமே டிபெண்ட் ஆகும், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெர்பிவோர்னா என்னது? ஆர்கானிசம், பிளான்ட் சாப்பிடும். கார்னிவோர், ஆர்கானிசம், அனிமல் சாப்பிடும். ஆம்னிவோர், ஆர்கானிசம்ஸ், பிளான்ட், அனிமல் ரெண்டும் சாப்பிடும். ஓகே, மென்ஷன் தட். டீகம்போசஸ், முக்கியமானது டீகம்போசஸ். ஓகே, ஸோ ஆர்கானிசம்ஸ், டீகம்போசஸ்னா என்னது? ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுறாங்க? பிரேக் டவுன் பண்ணுறாங்க. செகண்ட் கீவேர்ட், எதை பிரேக் டவுன் பண்ணுறாங்க? காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் மேட்டர். 3வது கீவேர்ட், இன்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். 4வது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 4 கீவேர்ட்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? அடுத்த ஃபுட் செயின் என்னது? ஃபுட் செயினில் முக்கியமாக என்ன எழுதணும்னு கேட்டால், சீரீஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் முக்கியமாக இருக்கணும். ஃபுட் வெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதுனா போதும். எனர்ஜி ஃப்ளோனா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஒரு ஃபுட் செயினில் எப்படி அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்குமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக கிரானுலா எடுத்துடுறேன். இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரியுமே எடுக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஹெரிடிட்டியுமே எடுக்கிறேன். ஓகே, ஃபைன்பா. நான் நெக்ஸ்ட் 10% லா வந்து என்ன ஸ்டேட் பண்ணுது? இதில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும்? 10% லாவில் என்ன இருக்குது? எனர்ஜி வந்துட்டு ஒரு டிராஃபிக்லேருந்து இன்னொரு டிராஃபிக்கில் வரைக்கும் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும்போது 10% தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். யூனி டைரக்ஷனல், அதெல்லாம் நீங்கள் இந்த 10%ல மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் பயோமேக்னிஃபிகேஷனாக வந்துட்டு அக்குமுலேஷன், அந்த வார்த்தை இருக்கணும். அக்குமுலேஷன் ஆஃப் என்னது? டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், அது இருக்கணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஓசான் லேயர்னா என்னது? ப்ரொடெக்டிவ் லேயரு, O3ஆல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சில விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கீவேர்ட்ஸாக இல்லை, பட் ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, CFCனா குளோரோஃப்ளோரோ கார்பன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. UNBPயோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் we do not have, so check it out. அவ்வளோதான். ஓகே, 10th கிராம 1 ஷாட் அப்பா கண்டிப்பாக. ராகுல் வர்ஷன் சொல்லுங்கள். ஐ காட் ஷிமோன் சார் ஸ்பெஷல் அசைன்மெண்ட். ஓகேப்பா, ஆசம்ப்பா. வெப்சைட்டில் தான் இதான் ரிவைஸ் தோணுக்கு வந்துட்டு வந்தவங்களுக்கு அந்த வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். தட்ஸ் ஆல்ப்பா. ஓகே, எண்டு டைம் சொல்லுங்கள். எண்டு டைம் ஃபார் ஒரு 5 o'clockலாம் வந்துட்டு நம்ம அந்த அண்ணா நகரில் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நாட் even 5, I think 4:35, மேக்ஸ் டு மேக்ஸ் 5 ஆயிரும்ப்பா. அவ்வளோதான்.
இல்லை நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். எல்லாரும் பசங்க வாங்க, ஒரு நோட் புக்கு ஒரு பென்னு போதும், வேறு எதுவுமே வேணாம். அங்கேயே தண்ணி, அங்கேயே ஃபுட்டு, அங்கேயே ஜூஸ், அங்கேயே பிஸ்கெட், அங்கேயே டீ எல்லாமே இருக்கும். வாஷ்ரூமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு 1:30 1:10 ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ். ஓகே, ஸோ நடுவில் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு செஷனுக்கு அப்புறம் பிரேக் விடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் till 5 வரைக்கும் போகும். ஸோ எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்கள். ஓகே, நீங்கள் வந்தால் மட்டும் போதும். எல்லாருமே யாரெல்லாம் படிக்கணும்னு ஒரு சீரியஸான இன்டென்ஷனில் இருக்கீங்களோ, ஏதோ என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து அப்படின்னு தயவு செஞ்சு வராதிங்க. அங்கே வந்து யாரும் எனக்கு அரட்டை அடிக்கிற பசங்க யாருமே தேவை கிடையாது. நாங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும், கற்றுக்கணும்னு வர மாதிரி பசங்க தயவு செஞ்சு வாங்க, நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா சாப்டர்ஸோட ரிவிஷனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாரும் கூப்பிட்டு வாங்க, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபைன். ஓகே மேம், நீங்கள் விஜய் ஃபேனா? நான் வந்து தனுஷ் ஃபேனுப்பா, தனுஷ் ஃபேன். பட் நைஸ். நோட்ஸுக்கு வந்துட்டு நான் வந்து போட்டுட்டேன், டெலிகிராமில் போட்டுடுறேன். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் நான் வந்துட்டு சர்க்கிட்ட சொல்லி போட சொல்லிடுறேன். அண்ட் த சேம் டைம் வெப்சைட்லேயுமே போட சொல்கிறேன். டிஸ்க்ளைமர் அகெயின், இதில் ஒரு டேர்ம் கேட்டால் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் தான் சொல்லியிருக்கேன். தவிர்த்து உதாரணத்துக்கு ஓசான் லேயர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதில் இருக்கிறது அப்படியே HSL காமா ஃபுல் ஸ்டாப்பு இட்டு இஸ் வாராமல் எழுதணும்னு நான் சொல்லலை. அந்தந்த டேர்முக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் எழுதணும், முக்கியமான கீவேர்ட்ஸ் என்னென்ன எழுதணுன்றது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். தவிர்த்து இதில் இருக்கிறது HSL எழுதுங்க, இதில் இருக்கிறது HSL எழுதுறது தப்பு கிடையாது. ஆனால் பைஹார்ட் பண்ணி எழுதாதீங்க, புரிஞ்சு எழுதுங்க. ஓகே, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. நாளைக்கு எக்ஸாம் இருக்க பிள்ளைங்களாம் நல்லபடியாக அவங்க எக்ஸாம் பண்ணுங்கள். இங்கிலீஷு, சயின்ஸ் என்ன எக்ஸாம் இருந்தாலுமே சூப்பராக பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே சென்னை பிள்ளைங்க எல்லாருமே அண்ணா நகரில் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். Until next time, this is your Sandra Ma'am signing off. Bye guys.